ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல் 8th செம்லேருந்து பார்க்கலாங்களா? பாருங்கள், 8th செம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let a equal to -1, 1 and b equal to 0, 2. If the function f is from a to b defined by f of x is equal to ax plus b is an onto function. Find a and b. இப்போ இது onto ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப நான் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் வந்து என்னென்னா ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1, பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நான் என்ன முதல் அப்ளை பண்ணுறேன்னா -1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 ப்ளஸ் பி. எஃப் ஆஃப் -1 என்ன கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 என்ன கிடைக்கும், -a ப்ளஸ் பி அப்படின்னு கிடைக்குங்களா? இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்து போடுறேன் எஃப் ஆஃப் +1, அதாவது பாருங்கள் +1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் +1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பின்னு போடுவேன். எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போடுவேன்னா, அப்போ இது வந்து எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2. ஆமாங்களா? இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்கள். -a-வும் +a-வும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். b ப்ளஸ் பி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2b ஈக்குவல் டு 0 + 2 என்னது 2. அப்போ b ஈக்குவல் டு 2/2 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குங்களா? அப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. இப்போ இதனோடத ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஏவோடதை கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், சப்ஸ்டியூட் b ஈக்குவல் டு 1 in ஈக்குவேஷன் 1 or 2 எதுலையாவது ஒன்று. நான் இப்போ ஈக்குவேஷன் 1ல் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 என்னது, -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. ஆமாங்களா? அப்போ -a, பியோட வேல்யூ என்னது 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா? அப்போ -a ஈக்குவல் டு +1 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், -1ன்னு ஆகும். ஆமாங்களா? மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 1ன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ therefore இது f of x இஸ் ஈக்குவல் டு ax ப்ளஸ் பி ஆன்டூ ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப ஏவோட வேல்யூ என்ன வருது, 1, பியோட வேல்யூ என்ன வருது, 1 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாவாமா? இப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ 9th சம் நம்ம போகலாங்களா? பாருங்கள், 9th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if the function f is defined by f of x is equal to x plus 2 then x greater than 1 and 2 -1 less than or equal to x less than or equal to 1 and x minus 1 minus 3 less than x less than -1. இதில் find the values of f of 3, f of 0, f of -1.5 and f of 2 plus f of -2 இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ x greater than 1ங்கிறப்ப என்னென்ன வேல்யூ வரலாம், 2, 3, 4 இது மாதிரி போகலாம். ஆமாங்களா? அடுத்து இதனோடது என்னது, -1லேருந்து +1 வரையும். அப்போ -1ம் இருக்கும், அடுத்து 0 இருக்கும், +1 இருக்கும். ஆமாங்களா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, -3 less than x less than -1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? அப்போ -3க்கும் -1க்கும் நடுவில் என்ன இருக்கும் நம்மளுக்கு, -2 அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இதனோட வேல்யூ எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? அப்போ எஃப் ஆஃப் 3ங்கிறது எந்த இதில் இருக்குது நம்மளுக்கு, பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்னில் தான் இருக்குது 3ங்கிறது. ஆமாங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து அப்ளை பண்ணுங்க. பாருங்கள், இப்போ நான் இது பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா x + 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு, அப்போ 3 + 2 அப்படின்னு போடுவேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், எனக்கு 5 அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு கிடைக்கும். ஆமாங்களா? அதுக்கடுத்து புரிஞ்சுதுங்களா? இப்போ செகண்ட் எஃப் ஆஃப் 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்களா? அப்போ 0ங்கிறது எந்த இதில் இருக்குது நம்மளுக்கு, செகண்ட் ஒன்னில் தான் 0 இருக்குது. செகண்ட் ஒன்னுக்கு வேரியபிள் எதுவுமே இல்லை. அப்போ என்ன ஆன்சர் மட்டும் நம்மளுக்கு இருக்குது, 2ங்கிற ஆன்சர் மட்டும்தான் இருக்குது. ஆமாங்களா? அப்போ எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2ங்கிறது கிடைக்கும். ஆமாங்களா? அதுக்கடுத்து தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் -1.5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்களா? அப்போ -1.5ங்கிறது எங்கே வரணும் நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், -3 less than x less than -1 இருக்குது. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன இருக்கலாம்,
-2வும் இருக்கலாம், -1.5 அதுவும் எனக்கு இதுக்குள்ளே இருக்கலாம். ஆமாங்களாம்மா? நம்மளுக்கு ஸோ அப்போ இந்த இதில் வந்து நம்ம வேல்யூ அப்ளை பண்ணலாமா பாருங்கள். அப்போ தேர்ட் இதில் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எது போடுவோம் நம்ம எக்ஸ் -1 போடுவோம். ஆமாங்களா? அப்போ எஃப் ஆஃப் -1.5 இஸ் ஈக்குவல் டு -1.5 -1 வரும். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு -2.5 அப்படின்னு வரும். ஆமாங்களாம்மா? அதுக்கு அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. ஆமாங்களா? எஃப் ஆஃப் 2ங்கிறது எதில் இருக்குது? 2ங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்னில் இருக்குது, -2ங்கிறது தேர்டு ஒன்னில் இருக்குது. ஆமாங்களா? ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணலாங்களா பாருங்கள். அதுவே தான் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2, அப்போ எஃப் ஆஃப் ப்ளஸ் 2ன்னு போடுவேன். ஆமாங்களா? அப்போ 2 + 2 என்ன கிடைக்கும்? எனக்கு 4ன்னு எனக்கு கிடைக்கும். ஆமாங்களா? இதுவே எஃப் ஆஃப் -2ன்னு போட்டோன்னா -2க்கு என்னடா கண்ணா நம்மளுக்கு எக்ஸ் -1. ஆமாங்களா? ஸோ அப்போ இதை முதல் போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -1. அப்போ எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நம்மளுக்கு -2 -1ன்னு வரும். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு வேல்யூ -3ன்னு வரும். ஆமாங்களா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் 2வையும் எஃப் ஆஃப் -2வையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 2க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க? 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. எஃப் ஆஃப் -2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? -3ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ 4ல் 3 போனால் என்ன வரும் நம்மளுக்கு 1ன்னு வரும். ஆமாங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷனில் இதனோட வேல்யூ எங்கெங்கே வருது அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேட்டிருக்கிற வேல்யூவை இந்த கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது புரிஞ்சுதுங்களா? இப்போ 10th சம் போகலாங்களா? பாருங்க 10th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a function f is from -5 to 9 tends to r is defined as follows. F of x is equal to 6x plus 1 such that -5 less than or equal to x less than 2 and 5x square minus 1 is such that 2 less than or equal to x less than 6. Then 3x minus 4 is such that 6 less than or equal to x less than or equal to 9. Find f of -3 plus f of 2 and f of 7 minus f of 1. And third one 2f of 4 plus f of 8. Fourth one 2f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூவில் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல் எழுதிக்கலாமாடாமா? அப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? -5 இருக்குது, -4 இருக்குது, -3, -2, -1, 0, 1 அதெல்லாம் இருக்குது. ஆமாங்களா? இதில் என்னென்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ஓகேங்களா? இதில் 6, 7, 8, 9 இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க -5லேருந்து 9 வரையும் இருக்குதுன்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அப்போ -5லேருந்து 9 வரையும் வந்துருச்சுங்களா நம்மளுக்கு? ஸோ இப்போ இந்த வேல்யூலாம் நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாமா? அப்போ எஃப் ஆஃப் -3 எதில் இருக்குது? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. எஃப் ஆஃப் 2 எதில் இருக்குது? செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. ஆமாங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நான் போடுறேன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸு என்னது 6x + 1. இப்போ நான் இதுக்கு எஃப் ஆஃப் -3ன்னு அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ 6 -3 + 1ன்னு போடுவேன்னா 6 3 சார் என்னது 18 + 1. அப்போ என்ன கிடைக்கும்? -18ல் +1 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? -17 அப்படின்னு கிடைக்கும். ஆமாங்களா? அடுத்து எஃப் ஆஃப் 2க்கு எஃப் ஆஃப் 2 எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்? செகண்ட் டேர்மில் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x² - 1. இப்போ எஃப் ஆஃப் 2 அப்ளை பண்ணுங்கள். 5 × 2² - 1ன்னு போடுவேன். அப்போ 5 2² என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4ன்னு கிடைக்குமா? அப்போ 5 4 சார் என்னது 20 - 1 என்ன கிடைக்குமா நம்மளுக்கு? 19 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இதனோட வேல்யூ -17, இதனோட வேல்யூ 19. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? ஆன்சர் 2ன்னு எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோமா? இதே மாதிரி செகண்ட் ஒன் போகலாங்களாமா? செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. அப்போ 7ங்கிறது எதில் இருக்குது நம்மளுக்கு? இந்த தேர்டு டேர்மில் இருக்குது. ஆமாங்களா? 1ங்கிறது எதில் இருக்குது? ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. ஓகேங்களாமா? அப்போ போடலாமா நம்ம? பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம்? 7ன்னு இருக்குது. 7க்கு வந்து 3x - 4. அப்போ எஃப் ஆஃப் 7 அப்போ 7ன்னு அப்ளை பண்ணுங்கள். 3 × 7 - 4 அப்படின்னு வருவேனா? அப்போ 3 7 சார் என்னது நம்மளுக்கு? 21 - 4ன்னு வரும். 21 - 4 என்னமா வரும் நம்மளுக்கு? 17ன்னு வருமா? அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 1. 1க்கு என்னடா கண்ட நம்மளுக்கு? ஃபஸ்ட்டு 1. இப்போ 6x + 1ன்னு போடுவேன். அப்போ எஃப் ஆஃப் +1. அப்போ 6 × 1 +
ப்ளஸ் ஒன்னு போடுவேன். அப்போ 6 + 1 என்னன்னு வரும் நம்மளுக்கு 7ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ செகண்ட் இதில் அப்ளை பண்ணுங்க. f(7) மைனஸ் f(1). f(7) வந்து 17, இது வந்து 7. அப்போ என்னோட ஆன்சர் என்ன வருதுமா நம்மளுக்கு 10ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ தேர்ட் ஒன் போலாங்களா? தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு 2f(4) ப்ளஸ் f(8)ன்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்களா? அப்போ f(4) எதுலடா கண்ணா இருக்குது நம்மளுக்கு செகண்ட் ஒன்ல இருக்குது. f(8)ங்கிறது தேர்ட் ஒன்ல இருக்குது. அப்ளை பண்ணலாங்களா? அப்போ f(x) செகண்ட் ஒன் என்னது நம்மளுக்கு f(4). f(4) வந்து எதில் இருக்குது நம்மளுக்கு செகண்ட் ஒன்ல இருக்குது. அப்போ 5x² - 1. அப்போ f(4) அப்ளை பண்ணுங்க. அப்போ 5(4)² - 1ன்னு போடுவேன். அப்போ 5(4)² வேல்யூ என்னது 16 - 1. 5 16s ஆர் என்னதுமா நம்மளுக்கு 80. 80 - 1 நம்மளுக்கு என்ன வரும் 79ன்னு வரும். அடுத்து f(8) இதில் இருக்குது நம்மளுக்கு தேர்ட் ஒன்ல இருக்குது. போடுங்க. அப்போ f(x) தேர்ட் ஒன் என்னம்மா நம்மளோட ஈக்குவேஷனு 3x - 4. இதில் f(8) அப்ளை பண்ணுங்க. 3 × 8 - 4. 3 8s ஆர் நம்மளுக்கு என்னது 24 - 4 நம்மளுக்கு என்ன வரும் 20ன்னு வரும். ஆமாங்களா? இப்போ இந்த இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாமாடாமா நம்ம என்னது 2f(4) + f(8). 2f(4) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 79. f(8) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 20. 2 × 79 போடுங்க. 2 9s are 18, ரிமைனிங் 1. 2 7s are 14. 14 158ன்னு வரும் நம்மளுக்கு ப்ளஸ் 20. நம்மளோட ஆன்சர் என்னமா வருது நம்மளுக்கு 178ன்னு வருது. ஓகேங்களா? அப்போ தேர்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஃபோர்த் ஒன் போகலாமா? ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க 2f(-2) மைனஸ் f(6) டிவைடட் பை f(4) ப்ளஸ் f(-2) அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்களா? ஏற்கனவே பாருங்கள் அதாவது f(4)ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமாங்களா? அப்போ நம்ம f(-2) 6 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? f(-2) நம்மளுக்கு எதில் வருது ஃபர்ஸ்ட் ஒன்ல வருது. ஆமாங்களா? அப்போ f(x) ஃபர்ஸ்ட் ஒன் என்னம்மா நம்மளுக்கு 6x + 1. ஆமாங்களா? அப்போ f(-2) அப்படின்னா போடுங்க. 6 × -2 + 1 என்ன வரும் நம்மளுக்கு -12 + 1ன்னு வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருமா நம்மளுக்கு -11ன்னு வரும். ஆமாங்களா? அடுத்து இப்போ f(6) எதில் இருக்குது நம்மளுக்கு தேர்ட் ஒன்ல இருக்குது. ஆமாங்களா? அப்போ f(x) தேர்ட் ஒன்னோட இது என்னம்மா நம்மளுக்கு 3x - 4. அப்போ f(6) அப்படிங்கிறத 3 × 6 - 4ன்னு போட்டோன்னா 3 6 are 18 - 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 14 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆமாங்களா? இப்போ இந்த இதில் அப்ளை பண்ணுங்க. 2f(-2) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -11ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் f(6) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 14ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை f(4) ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 79 ப்ளஸ் அகைன் f(-2) என்னடாமா நம்மளுக்கு -11 போடலாங்களா? இப்போ பாருங்கள் இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். -2 11s are 22 -14 divided by 79 -11 எழுதலாமாடா? அப்போ என்ன எழுத 22 14 பண்ண என்ன கிடைக்கும் ரெண்டும் மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு 36ன்னு வரும். இது என்ன போடலாம் நம்ம 79ல் 11 போச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு 68ன்னு வரும். ஆமாங்களா? இப்போ இது எந்த டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம் 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 9 4s are 36, 17 4s are 68ன்னு வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னம்மா நம்மளுக்கு -9/17. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வேல்யூ என்னன்னு தெரிஞ்சதுன்னா இந்த இதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரிமைனிங் சம்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேம்மா? தேங்க்யூ.